வணக்க மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வீட்டு மீடியால விக்கி வித் பாஸ். நான் உங்கள் விக்கி. சண்டே எபிசோடு எப்படி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, வழக்கம் போலதான் நேத்து மாதிரி தான் இன்னைக்கு போச்சு. பெருசா சொல்ற அளவுக்கு பெரிய சம்பவங்கள்னு கேட்டீங்கன்னா எதுவும் கிடையாது. நேத்து ஒரு டாஸ்க் வச்சாங்களே, அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. என்ன டாஸ்க் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரம் கடந்ததுல யாருக்கு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க, யாருக்கு ஏட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்க, ஃபாலோவர்ஸ்க்கு முக்கால்வாசி பேர் நம்மளோட திவாகர் பேரை சொன்னாங்க. அதுல திவாகர் பேர் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, எனக்கு திவாகரை பிடிக்கும், பட் ஆனா வாட்டர் மேலன் ஸ்டாரா அவரு பண்ற சில விஷயங்கள் பிடிக்கல, அது மூலியமா சில ஏட்டர்ஸ் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரியும் சொன்னாங்க. அது கரெக்ட் தானே? அப்புறம் ஹேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜே பார்வதி அண்ட் கமருதீனுக்கு கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆயிருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு உள்ளேயே. அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்ற மாதிரி போட்டு வெளியே நம்ம உள்ள கமருதீனுங்கிற ஒருத்தர் மட்டும் நம்ம திவாகர் கிட்ட சண்டையை மூட்டி அவரை கொஞ்சம் வம்பிழுக்காம இருந்திருந்தாருன்னா இந்த வீக் திவாகர் எவிக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே அதிகமா இருந்திருக்கலாம். ஏன்னா உள்ள போனதுல இருந்து இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல, பிடிக்காம இருந்த திவாகரை பிடிக்கிற மாதிரி உள்ள கமருதீனும் வெளியே பாத்தீங்கன்னா ஒரு சில பேஜஸ் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, திவாகர் மூஞ்சை யூஸ் பண்ணா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், வியூஸ் நல்லா போகும்னு சொல்லி அவரோட போட்டோவையும் அவரோட வீடியோ விஷயம் அந்த சண்டை போடுற வீடியோஸ் பேக்ரவுண்ட்ல சோகமான பிஜிஎம் போட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி இவங்க தான் ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனை போயிடலாம். எவிக்ஷன் ஆல்ரெடி நிறைய பேர் ப்ரிடிக்ட் பண்ண மாதிரி நம்மளோட பிரவீன் காந்தி அவர்கள் தான் வெளியே போயிருக்காரு. வெளியே அவர் போறப்ப பாத்தீங்கன்னா சும்மா போறப்ப என்னை சுத்தி நிக்காதீங்க, நான் ஒன்னும் தோக்கல, நான் ஒன்னும் என்ன சொல்லுதுன்னா உங்க முன்னாடி எல்லாம் அவமானப்படல, என்னை ரொம்ப சுத்தி போட்டு வருத்தப்படாதீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில வெளியே விஜய் சேதுபதி விட்டார். விஜய் சேதுபதி சரி சார் ஒரு பாய் சொல்லிட்டு போங்க சார், நான் தோக்கல சார், நான் நான் ஒரு யூனிவர்ஸ், நான் என்ன சொல்றதுன்னா தூணிலும் இருப்பேன் துரும்பிலும் இருப்பேன்ற மாதிரி பயங்கரமா பேசி அப்படின்னு ஒரு மாதிரி பில்டப் பண்ணாரு. நம்ம விஜய் சேதுபதி காட்சி விட்டார். சார் அப்ப உள்ள நீங்க தானே இருக்கீங்க, இங்கேயே இருக்கீங்க உள்ளே இருக்கீங்களேன்ற மாதிரி அவரு ஒரு கவுண்டர் அடிக்க, அப்புறம் ஃபைனலா பாய் சொல்ல மாட்டேன்னு சொல்லி கடைசி அவர் தான் பாய் சொல்லிட்டு கிளம்பி போனாரு. அப்பா போய் தொலைஞ்சாரா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா அவரோட அந்த கதை நான் அப்படிங்கிற அந்த ஒரு கதை ஸ்டோரி டெல்லிங் எனக்கு பிடிச்சிருந்தது. அதை தவிர்த்து நான் லைவ் பார்க்கல, லைவ்ல நிறைய பல சம்பவங்கள் பண்ணிருக்காரு போல இருக்கு. நல்லதுதான் வெளியே போனது. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸுமே விஜய் சேதுபதி ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு. ஐயா இது உங்க ஊடு, நீங்க தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு உடைக்காதீங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, வாட்டர் டேங்க் தூக்கிட்டோம், தண்ணி இதுக்கப்புறம் சாதாரணமா வரும், நல்லா யூஸ் பண்ணுங்க. சாமான இது ஏன்னா இந்த ஒரு நாள சாமான கழுவல, ஏன் கழுவுறேன்னு கேட்டா வாட்டர் இல்லைன்னு சொல்லுவானுங்க, அதனாலதான் எதுக்கு இவன்ட்ட கேட்பானேன்னு சொல்லி டேங்கை தூக்கிட்டாங்க. டேங்கை தூக்கிட்டு இப்ப தண்ணியை திறந்து விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட போனப்ப வழக்கம் போல இவ்வளவு ஹேட்டர்ஸ் இருக்காங்க, இவ்வளவு தப்பு பண்ணிருக்கோங்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாம இந்த விஜய் பார்வதி இருக்கே எப்ப சோத்துக்கு போயிட்டு ஒரு விஷயம் பண்ணிச்சு. அந்த இடத்துல வாட்டர் மேலன் இருக்காரு. நான் சொன்னதுதான் எல்லா வீடியோலும், விஜய் பார்வதினா மட்டும் வராது, தப்பே கிடையாது, நல்ல விஷயத்தை சப்போர்ட் பண்றியா, நாங்களே என்கரேஜ் பண்ணுவோம். ஆனா தேவையில்லாம அது ஒரு லூசு மாதிரி பண்றதுன்னா நீயும் கூட சேர்ந்து ஒரு லூசு மாதிரி பண்றது என்ன சொல்றதுன்னு தெரியல. பாவம் நம்மளோட சபரி ரொம்ப சாந்தமான மனுஷன். அது சபரி சொன்னது எனக்கு சீரியஸா பிடிக்கவே இல்லை. எனக்கு பர்சனலா நான் செம்மொழில் பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஒய்எம்சி கிரவுண்ட்ல நடத்துவாங்க வருஷம். நான் போன வருஷமே போனேன், இந்த வருஷம் கொஞ்சம் போகணும்னு நினைச்சா போக முடியல. பட் ஆனா போன வருஷமே பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற அந்த ஃபுட்டு அங்க ஒரு காம்பேரிங் பண்ணதான் போவாரு. விஜய் பண்றப்ப அங்க ஒர்க் பண்ற நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்காது, எல்லாத்துலயும் ஒர்க் பண்ணுவாங்க, சாப்பிட நேரம் இருக்காது, நேரம் இருந்தாலும் சாப்பிட காசு இருக்காது. ஆனா இவரு என்ன பண்ணுவாருன்னா அங்க இருக்கிற பசங்களை எல்லாம் பார்த்து இவரு வாங்கி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அந்த அளவுலாம் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன். அந்த சாப்பாடு விஷயத்த மட்டும் சபரிங்கிறவர் கொஞ்சம் பார்க்க மாட்டாரு, கொஞ்சம் இறங்கி செய்யற மனுஷன். அவரை பாயிண்ட் பண்ணது எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. வெளியேந்து பாக்குற எனக்கே எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா அப்ப உள்ள இருக்க அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் நினைச்சு பார்க்க முடியல. தெரியல இது ஏன் விஜய் பார்வதி இந்த வாட்டர் மெலன் சொல்லி சுத்திட்டு இருக்கு திவாகரம் ஏன் பண்றாங்கிறது எனக்கு தெரியல. உங்களோட கருத்துக்கள் எதனா அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போங்க. மண்டே எபிசோட நம்ம மீட் பண்ணுவோம்.